குழந்தைகளுக்கு நடுவரை நடுவர் பிஎஸ்டி பள்ளி குழந்தைகள் அற்புதமாக பாடினார்கள். அவர்கள் பாட்டை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஏனென்றால் தியாக பிரம்மத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தெலுங்கிலே கீர்த்தனங்களை எழுதினார்கள், கவனங்கள் பாடியவர்கள். அதை போன்ற நிவர்த்தி, ஞானதேவ், சோபானை, உத்தவா என்று எத்தனையோ மொழிகளிலே நிறைய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றவர்களுடைய பாடல்களை நாம் இன்னும் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தாய்மொழியை பிரதானமாக எடுத்துக்கொண்டு இந்த குழந்தைகள் பாடிய அத்துணை பாடல்களும் அற்புதமாக அமைந்திருந்தது. வெளியிலே கேட்பவர்களுக்கு ஏழ்முனைக்கு நேர்வெங்கே எவருக்கும் இல்லை என்ற சினிமா பாடல்தான் நினைவிற்கு வரும். ஆனால் நானும் எத்தனையோ பதில்களுக்கு சென்றிருக்கின்றேன். நெருங்கி ஒரு 38-40 ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிலும் ஐயப்பன் மீது சினிமா பாடல்களை மாற்றியமைத்து பல பாடல்களை கேட்டிருக்கின்றேன். இது போன்ற ஆலயங்களிலே பஜனை போட்டி என்று நடைபெறுகின்ற ஒரு நிகழ்விலே தாய்மொழியை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அற்புதமாக பாடிய குழந்தைகள் அசத்திவிட்டன. ஒன்று இரண்டை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. என்னவென்று கேட்டீர்கள், மகாபாரதத்திலே அர்ஜுனன் இல்லை காண்டிபத்தை எடுக்க மாட்டேன் என்று நடுங்கிக் கொண்டு ஒதுக்கிவிட்டார். கண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார். சாரதியாகிய கிருஷ்ணனுடைய சொல் அவனுடைய காதலுக்கு ஏற்கவில்லை. பின்னர் என்ன செய்தார்? விஸ்வரூப தரிசனம் கொடுத்து தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி அவனை சமாதானப்படுத்தி காண்டிபத்தை எடுத்து போரை தொடங்க செய்தார். அது ஒன்று. அப்புறம் பாகவதத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும் என்பதையும் மிக அற்புதமாக இந்த தமிழ் கீர்த்தனத்திலே விஜயனுக்கு பாடம் சொன்ன என்ற வரிகளும், விஜயனுக்கு பாடம் சொன்ன கேசவன் தினமும் படிக்க வேண்டும் பாகவதம் என்ற அற்புதமான கருத்துக்களை இந்த குழந்தைகள் நல்ல முறையிலே பாடின. அதைவிட இன்னும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கோவிந்தா போடு என்று சொல்லுகின்ற பொழுது திருமலையிலே ஏறி நின்று கோவிந்தா போடு, தீராத வினைகள் தீரும் என்று கோவிந்தா போடு என்ற வரிகள் எல்லாம் நெஞ்சை கொண்டன. தாய்மொழியிலே நாம் புரிந்து கொள்ள கூடிய அளவிலே மிக எளிமையாக இந்த சின்ன குழந்தைகள் இவ்வளவு நன்றாக பாடியிருக்கிறது என்றால், அந்த பாடல்களை பயிற்றுவித்த குருஜியினுடைய பெயரை தயவு செய்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அற்புதமாக பாடினீர்கள். இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரை மணி நேரமும் மிக நன்றாக இருந்தது. கூர்ந்து கவனித்திருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அதனை யூடியூபிலே பாருங்கள், நல்ல மானியத்தை வச்சு கேளுங்க. அந்த பாட்டில் தமிழ் சொற்கள் எல்லாம் புதிபோட்டு கொண்டு இறைவனுடைய அவதார மகிமையையும் அவனுடைய பெருமையையும் படிச்சுட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். இக்குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, நல்ல குரல் வளம் இருக்கின்றது. நன்றாக பாடி அருமையாக இருக்க ஆசீர்வதிக்கின்றோம். பக்கவாதி வாசித்தவர்கள் மிக நன்றாக அற்புதமாக வாசித்தார்கள். இருவரை சேர்ந்த சம்பத் என்பவரும் அவருடைய மகன் புதல்வர் திருவாளர் விஷால், அவர் முகத்தையே நான் பார்க்க முடியவில்லை. அந்த பைகொடி எதிர்க்கும் அற்புதமாக இருந்தது. வாழ்க வளமுடன். ஆசீர்வதிக்கின்றோம். எம்பெருமான் ஜெகநாத பெருமானின் திருவருள் அவர்களுக்கு இந்த பாடிய அத்துணை பேர்களுக்கும் இதை செவிசாய்த்து கேட்ட எங்கோன்றவர்களுக்கும் நல்ல விதமாக வாழ்க்கை அமையும் என்று உறுதி கொண்டு விடைபெறுகிறேன்.